அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ரீமைண்ட் மாமா யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய vlog போடுறேன். ஏன் இவ்வளோ நாளாக vlog போடலை, ஏன் இப்போ போடுறேன், எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஆடி வரப்போகுதுங்க. ஆடி வரப்போகுதுனாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா? அதுவும் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே சந்தோஷமான மாதம். அப்படின்னா பிறந்த நாள் எப்படி வருமோ, அந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்குமோ, அதை விட சந்தோஷம் தரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம், மார்கழி மாதம் எல்லாமே. ஆடி வர்றது மட்டும் இல்லாமல் அது வெள்ளிக்கிழமை வேற வருதா, அது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அது எனக்கு அம்மனுன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால் இன்னும் ரொம்ப விசேஷமாக நான் கொண்டாடுவேன். இந்த 6 மாதமாக எனக்கு வீடியோ போட கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடு ஷிஃப்ட் ஆகியிருந்தேன். அந்த வீட்டில் எனக்கு சரியாக பூஜை பண்ண கிடைக்கல, சரியாக வீடியோஸ் எடுக்க கிடைக்கல. ஏன் உண்மையை சொல்ல போனால் எனக்கு நிம்மதி கூட இல்லாமல் தான் இருந்தேன். பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, வீடு வாஸ்து சாஸ்திரம் படி தான் கட்டணும், சில வீடு இப்படி இருக்கும், சில வீடு அப்படி இருக்கும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் நிஜமாகவே இந்த 6 மாதமாக ரொம்பவே கஷ்டம் அனுபவித்தேன். அதனால தான் என்னால் வீடியோ கூட போட முடியல, சரியாக பூஜை கூட பண்ண முடியல. ஆனால் அம்மன் அருளால் இந்த ஆடி மாதம் நல்ல வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். இப்போ தான் ஷிஃப்ட் ஆகி 1 மாதம் ஆகுது. நல்லபடியாக பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பழையபடியே. அதனால் ரீமைண்ட் மாமா யூடியூப் சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு ஆடி மாத விளாக்ஸு, ஷார்ட்ஸு எல்லாமே கண்டிப்பாக நான் கொடுத்துட்டு இருப்பேன். வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி 1 மாதம் ஆனதால் பெருசாக வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்கலை. அதனால் அங்கங்கே டஸ்ட் பண்ணிவிட்டு வீடெல்லாம் சுத்தமாக கூட்டி பெருக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா பூஜை ஜாமான்லாம் எப்போவுமே போல் நல்லா பளபளன்னு கழுவி வச்சுட்டேன். இந்த மாதம் ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருது. அதனால் 5 வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புதன்கிழமை. நான் புதன்கிழமை பாதி வீடை க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ஜாமான்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சாமிக்கு படங்கள் எல்லாம் தொடச்சி விட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. நாளைக்கு தான் நிலைவாசல் அலங்காரம் எல்லாம் பண்ணுவேன். மாவிலை தோரணி, அப்புறம் வேப்பிலை தோரணி, அப்புறம் வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு துளசிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி வாசலில் அலங்காரம் நாளைக்கு தான் நான் பண்ணுவேன். அந்த விலாகையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் நாளைக்கும் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வேலையை தான் முடிச்சிருந்தேன். ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் கஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும். அதுபோல தான் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சேன்னு கூட சொல்லலாம். ஒரு 6 மாதமாகவே போன வருடம், அதுக்கு முந்தின வருடம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் போன வருடத்துக்கு முந்தின வருடம் ரொம்ப நல்லா பெருசாக நான் ஆடி மாதம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் போன வருடம் எப்படி பண்ணேன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டு இருந்தேன். ஏன்னா என்னால் சாமி கும்பிட்றதை விட்டுட்டு அக்கம் பக்கம் வீட்டாளர்களுக்கு நான் எப்போவுமே பூஜை செஞ்சு தாம்பூலம் எல்லாம் கொடுப்பேன். அதெல்லாம் என்னால் கொடுக்குற வசதி எனக்கு இருக்கல. அதனால் ஒரே ஒரு வீட்டுக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த அம்மன் அருளால் இந்த வருஷம் ஆடி மாதம் ஓரளவு சிறப்பாக எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கா. ஒன்று மட்டும் நிச்சயங்க, எங்கள் மனசு நல்லா இருந்தால் எங்கள் எண்ணம் போல தான் எங்கள் வாழ்க்கையும் அமையும். யாருக்குமே நாங்கள் கெட்டது நினைக்கக்கூடாது, கெட்டது பண்ணக்கூடாது. மனசாலையும் சரி, வார்த்தைகளாலேயும் சரி, யாரையுமே நாங்கள் நோக்கடிக்கவும் கூடாது, கெட்டது நினைக்கவும் கூடாது. அது எங்களுக்கே தான் வரும். நாங்கள் இவ்வளோ நல்லது செய்கிறோமே, ஏன் எங்களுக்கு கடவுள் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் யோசிக்காதீங்க. எங்களுக்கு தர கஷ்டம் கொஞ்சம்தான். அதுக்கப்புறமா அவங்க எங்களுக்கு கஷ்டத்தை எல்லாம் இல்லாமாக்கி நல்ல வாழ்க்கையை கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் மனசை தளர விடாமல் என்ன கஷ்டம் வந்தாலும் சாமி கும்பிட்றதை விட வேணாம். எப்போவுமே அம்மன், விநாயகர், முருகர் இது மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் நிறையா இருக்கும். அந்த தெய்வங்களை நீங்கள் இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அவங்களும் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிப்பாங்க. கஷ்டத்துலேயும் விட மாட்டாங்க. கஷ்டம் கொடுப்பாங்க, ஆனால் கைவிட மாட்டாங்க. அது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால தான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். உங்களுக்கு பணம், காசு, வேலை, அப்புறமா வசதி எல்லாமே இருந்தால் உங்களை எல்லாருமே தேடி வருவாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால் உங்களை விட்டு நிறையா பேர் விலகி போவாங்க. அது கண்கூடி நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது யாரெல்லாம் உங்கள் கூட இருந்தாங்களோ அவங்களையும் மறக்காதீங்க. உங்கள் கஷ்டம் வரும்போது யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ அவங்களையும் மறக்காதீங்க. ஆனால் யாருக்கும் நீங்கள் கெட்டதும் செய்யாதீங்க. மனசால் நல்லது மட்டுமே நினைங்க. உங்களுக்கு எப்போவுமே நல்லது நடக்கும். அப்புறமா பூஜை ஜாமான் எல்லாம் க்ளீன் பண்ணி சாமி ரூமை
க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். எப்போவுமே உப்பு ஜாரில் கல்லுப்பாக இருக்கட்டும் மற்ற உப்பாக இருக்கட்டும் 2 உப்புமே ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உப்புக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அடுப்புக்கு மேலேயே நான் வந்து எப்போவுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுப்பேன். அதுவும் ஆடி மாதம் தினமுமே வந்து தொடச்சி விட்டுட்டு, அப்படி இல்லையா உங்களுக்கு கஷ்டமா, வெள்ளிக்கிழமை மட்டும் மஞ்சள் குங்குமம் தொடச்சி விட்டுட்டு அப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வீடு எப்போவுமே மங்களகரமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் கூட பகிர்றதுக்கு. ஆனால் ஒரு வீடியோ போதாது. நான் ஆடி மாதம் முழுவதுமே 30 நாளுமே லாங் விலாகு, ஷார்ட் மினி விலாக் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஒவ்வொன்றிலையும் நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவேன். அதனால் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி சாமி ரூம் எல்லாமே அலங்காரம் பண்ணி ஃபுல்லாக வேலையை முடித்து வீடெல்லாம் கூட்டி பெருக்கி வீட்டை தொடச்சும் விட்டாச்சு. அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த சாமி ரூம் அவுட்புட் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஜவ்வாது மஞ்சள் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு அப்புறமா நீங்கள் தாம்பூலம் தட்டில் போட்டு வைங்க. ரொம்பவே பூஜனும் வாசமாக இருக்கும், பூச்சி எதுவுமே வராது. அனைவருக்கும் அம்மன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.